வணக்கம். மதியானம் வடிச்ச சாதம் மீந்து போயிடுச்சுன்னா உடனே அதை வேஸ்ட் பண்ணாம அழகா சூப்பரா ஒரு வெண்பொங்கலா செஞ்சு சாப்பிடலாம். உண்மையிலே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ஒரே ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நிச்சயமா நல்லா இருக்கும். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மிளகு பொங்கல் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரை எடுத்துங்க. அதுக்கப்புறமா ஒரு டம்ளர்ல அரை டம்ளர் பைத்தம் பருப்பு பாசிப்பருப்பு எடுத்துங்க. இந்த பாசிப்பருப்பு பைத்தம் பருப்பை நல்லா ஒரு 2 தடவை களைஞ்சு எடுத்துருங்க. களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த டம்ளரால பருப்பு அளந்தமோ அதே டம்ளரால ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊத்திக்கணும். இப்ப இதுல நம்மளோட மதியானம் மீந்து போன சாதம் இருக்குல்ல, எனக்கு இந்த சட்டியால ஒரு சட்டி சாதம் இருந்துச்சு. அது அப்படியே அந்த தண்ணியில போட்டுருங்க. அடுத்து சாதத்துல ஏற்கனவே உப்பு இருக்கும். நாங்க சாதத்துல உப்பு போட்டு தான் வடிப்போம். அதனால எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் இப்ப தண்ணி ஊத்தி இருக்கோம், பருப்பெல்லாம் போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த உப்பு போட்டு மேல லைட்டா நெய் ஊத்திங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வைங்க. வச்சுட்டு மூடி மேல இத மாதிரி ஒரு துணியை சுத்திடுங்க. சுத்திட்டு விசில் ஒரு 5-6 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்ப 5-6 விசில் வந்துருச்சு. சாதம் நல்லா வெந்துருச்சு. ஒரு கரண்டியை விட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்பதான் இன்னும் நல்லா குலைவா இருக்கும். வெண்பொங்கலுக்கு ரொம்பவே குலைவா இருந்தாதான் டேஸ்டா இருக்கும். அதனால இந்த மாதிரி மசிச்சு விட்டீங்கன்னா போதும். இப்ப நம்ம போட்டிருக்க பருப்பு அந்த தண்ணி எல்லாமே சரியான அளவா இருக்கு பாருங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வைங்க. அந்த கடாயில கொஞ்சமா ஆயிலும் ஒரு 1.5 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கங்க. இப்ப நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடிக்கவும் ஜீரகம் 1 ஸ்பூன் போடுங்க. ஜீரகம் நல்லா பொரியும் போது 1 ஸ்பூன் கருப்பு மிளகு போடுங்க. மிளகு நல்லா பொரியும் போது கொஞ்சமா கருவேப்பிலை, அதாவது ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்து உருவி இந்த மிளகோட போட்டுருங்க. இப்ப கருவேப்பிலை நல்லா பொரியும் போது இதால சின்ன ஸ்பூனால, அதாவது ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போடுங்க. நல்லா பொரியட்டும். உங்களுக்கு வேணும்னா தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 5 முந்திரி பருப்பை உடைச்சி கடைசியா அந்த நெய் மேல போட்டுருங்க. போட்டு இந்த மாதிரி ஒரு கலரி விட்டீங்கன்னா நல்லா பொரிஞ்சிரும். நாம ரெடி பண்ணி வச்சிருக்க சாதத்துல நாம தாளிச்சு வச்சிருக்கிற அந்த கலவையை அப்படியே போட்டு நல்லா கிளறி விட்டா போதும். சாதம் ரெடி. இப்ப நல்லா கிளறி விட்டாச்சு. நம்மளோட மிளகு பொங்கல் தயாராயிடுச்சு. இதுல வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான சுவையான வெண்பொங்கல் தயாராயிருச்சு. இந்த மிளகு பொங்கல் உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களா சொல்லாம கண்டிப்பா யாருமே இதை நம்ப மாட்டாங்க. இது மீந்து போன சாதத்துல செஞ்சதுன்னு சொன்னா இதை நைட்டு டிஃபனாவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா காலை டிஃபனாவும் சாப்பிடலாம். உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா தான் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். எனக்கு அவ்வளோ பாராட்டு கிடைச்சிச்சு. ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. கோயில் பிரசாதம்னு நினைச்சு சாப்பிட்டாங்களாம். ரொம்ப பெருமையா இருந்துச்சு எனக்கே. நீங்க கண்டிப்பா ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா நல்ல பாராட்டு கிடைக்கும். இனிமே யாரும் சாதம் மீந்து போயிட்டுன்னு கவலைப்பட வேணாம். சூப்பரா இந்த மாதிரி மிளகு பொங்கலோ இல்லைன்னா இட்லி தோசை இந்த மாதிரி நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.